பாபாவின் குழந்தை மீ பிரம்மாகுமா அதிசயம் செய்பவன் அற்புதம் செய்பவன் கோடியில் ஒருவன் பிரம்மாகுமார். நீரை போல குளிர்ச்சியானவன், சூரியன் போல சக்தி நிறைந்தவன், அக்கினி போல தீவிரமானவன், காற்றை போல வேகம் அவனிடம், பூமியை போல பொறுமையானவன், இந்த பூமிக்கே ஆன்மீக அலங்காரம் குமார். குமார் செய்கிறார் பவர், சிவனின் குழந்தை செய்கிறார் அதிசயம் அற்புதம். பிரமகுமாரர் செய்கிறார் அதிசயம் அற்புதம். இறைவனின் குழந்தை அதிசயம் செய்பவன். ஓம் சாந்தி. குமாரர்கள் பட்டியனுடைய 4வது நாள். நம்மளுடைய யுத்தம் பாத்தீங்கன்னா வெளியில உள்ள எந்த ஒரு மனிதர்கள் கூட கிடையாது. நம்மளுடைய எதிரிகள், நம்மளுடைய யுத்தமானது நமக்குள்ள மறைஞ்சு இருக்கக்கூடிய நம்மளுடைய பலவீனங்கள். தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பிடலாம், ஆனா யாரு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களோ அவங்கள எப்படி எழுப்ப முடியும்? ஓம் சாந்தி. நேற்று நம்ம 5 விஷயம் பார்த்தோம். மைக்ரோ மூமெண்ட் அவேர்னஸ், அதாவது எந்த நேரத்துல அந்த எண்ணம் வருது, அப்புறம் அதுக்கான காரியத்துல அது வர போகுதோ அதுக்கு நடுவுல உள்ள டைம். இந்த எண்ணத்துக்கும் கர்மத்துக்குமான நடுவுல ஒரு செகண்ட், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த இடத்துல நிறுத்திடுங்க. அந்த டைம் கொஞ்சம் நிறுத்துங்க, டைம் கொடுங்க. 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? 2வது டிஜிட்டல் பாசிட்டிவ். கண்டினியூவா நம்ம நெகட்டிவ் விஷயங்களை அந்த டிஜிட்டல் போன் மூலமா, நம்ம டிவி மூலமா நம்ம கொடுக்குறோம் இன்புட்டு, அதை பாசிட்டிவ் இருக்கணும். அது விரதம் இருக்கணும். சில குறிப்பிட்ட நேரத்துக்கு 1 ஹவருக்கு, ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். 3வது பார்த்தீங்கன்னா எமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம உங்களுக்கு நீங்க வரக்கூடிய இதை அப்படியே அமுத்தக்கூடாது. அழணும் அப்படின்னா அழுதுருங்க, இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணுங்க, இல்லைன்னா பாபாவுக்கு எழுதி கொடுத்துருங்க. ஏதோ ஒரு விதத்துல அதை அழிச்சிருங்க. 4வது பாத்தீங்கன்னா நேற்று என்ன பார்த்தோம்? எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையா இருக்கிறோமோ அந்த விஷயம் எந்த இடத்துல உருவாச்சோ, எந்த இடத்துல அதனுடைய பாலனை எடுத்தோமோ, அதை நம்ம தீனி போட்டு வளர்த்தோமோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கணும். அதே இடத்துல நம்ம அது வெற்றி அடையக்கூடிய முயற்சி பண்றதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால உங்களுடைய சூழ்நிலையை மாத்திக்கோங்க, உங்க ரூமை மாத்திருங்க. நீங்க அந்த பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்டை மாத்திக்கிங்க முடிஞ்சா, இல்ல ஊரை மாத்திருங்க, முடிஞ்சா நாட்டையே மாத்திருங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம், பாபா அந்த சர்வசக்திமான் பரமாத்மாவை ஆவாகனம் பண்ணும். அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது பாபா கூட ஒரு வாணியில சொன்னார் இல்லையா, எப்ப உங்களுக்கு கோபம் வருதோ அப்போ இனிமையான பாபா வாங்க, மேரா மீட்டா பாபா அப்படின்னு நீங்க அவரை கூப்பிடுறீங்க அப்படின்னா, இதே பூர்வமா கூப்பிடுறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்குள்ள பாபா வருவாரு, உங்களுக்குள்ள இனிமை நிறைந்துடும். அடக்க முடியாத கோபம் வரும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பாபாவை கூப்பிடுங்க, வெல்கம் பண்ணுங்க. ஏன்னா பரமசக்தி, சர்வசக்திவான் அவர் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது, வேற யாருக்கும் சக்தி இல்லை.
பாபா கூட ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு, நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா நான் வருவேன், உங்க இதயபூர்வமா கூப்பிடுறீங்க அப்படின்னா நான் வருவேன், நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது நேத்துள்ள 5 பாயிண்ட். இன்னைக்குள்ள 5 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 5 minute லிபரல். என்னெல்லாம் பழக்கம் இருக்கோ, நமக்கு அடிமைத்தனம் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அடிமையாகி இருக்கிறோம் அப்படின்னா, உள் மனசனுடைய ஆசை என்ன அப்படின்னா அது இன்ஸ்டன்டா உடனே அதுக்கு சுகம் வேணும். அதனாலதான் அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகிறாங்க. ஆக்சுவலி இப்பதான் விகார என்ன வந்தது, உடனே அதுக்கு திருப்தி வேணும், அது செய்யணும், அது வேணும். திடீர்னு சாப்பிடணும்னு தோணுச்சு, எனக்கு உடனே சாப்பிட்டே ஆகணும். உடனே பார்த்த உடனே இந்த மாதிரி நிறைய பேர் அடிமையில இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சாப்பாடுன்னு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே, இல்ல சாப்பாட்டினுடைய போட்டோவை பார்த்த உடனே, இல்ல மத்தவங்க சாப்பிடுறத பாக்குறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கும் சாப்பிடணும்னு தோணுது. எப்படியாவது தேடி எடுத்து கண்டுபிடிச்சு அவங்க சாப்பிட்டுறாங்க. ஏன்னா இன்ஸ்டன்டா அந்த நேரத்துல 2 நிமிஷத்துல ஒரு ஆனந்தம். அதனால எப்பெல்லாம் இந்த மாதிரியான அந்த விகார எண்ணமாகட்டும், இல்ல சாப்பாட்டினுடைய உணர்வு, வேற எந்த பழக்கமா இருந்தாலும் சரி, டிவி சினிமா பாக்குற பழக்கம், ஏதோ ஒண்ணு, எதுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க, சிகரெட் பீடி எதா இருந்தாலும் அந்த எண்ணம் எப்ப வருதோ அந்த நேரத்துல நீங்க சொல்லணும், இப்ப கிடையாது, 5 நிமிஷம் கழிச்சு வா, நான் 5 நிமிஷம் கழிச்சுதான் பண்ணுவேன். 5 நிமிஷம் அதை தள்ளி போடுங்க. அந்த 5 நிமிஷத்துல அதனுடைய சக்தி 0 ஆயிரும். இப்ப பாவ கர்மம் செய்யணும் அப்படின்னு என்ன வந்துச்சு, பாவம் பண்ணதான் போறீங்க, ஆனா 5 நிமிஷம் தள்ளி போடுங்க. அதனால எந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம 5 நிமிஷம் தள்ளி போடணும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதனுடைய தீவிரத்தன்மை இப்ப உடனே வேணும் அப்படிங்கிற எண்ணம் பாத்தீங்கன்னா அங்க கம்மியாயிடும், அதனுடைய வேகம் கம்மியாயிடும். 5 நிமிஷத்துல அது பலவீனமாயிருது. மனசு பாத்தீங்கன்னா பயங்கர சாதுரியமானது. அதை நீங்க டீல் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சாதுரியமா இருக்கணும். சகுனி மாதிரி பயங்கரமா கிரிமினலா யோசிக்கணும். அத அப்ப அந்த மாதிரி பண்ணினாதான் அதை ஜெயிக்க முடியும். ஏன்னா அதுவும் சாதாரணம் கிடையாது, அதுவும் கிரிமினல். நீங்க பாலாவா இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஈஸியா ஏமாத்திரும். சத்ரபதி சிவாஜியினுடைய ஃபேமஸான, அவங்க ஃபேமஸே இது, அவங்க கொரில்லா தாக்குதல் தான் பண்ணுவாங்க. திடீர்னு தந்திரமா அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்ப வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியாது. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இடத்த பிடிச்சிருவாங்க, ஒரு கோட்டையே பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கோட்டையா. சத்ரபதி சிவாஜி பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஓப்பன் சேலஞ்சு கொடுத்ததே இல்லை. ஓப்பன் சேலஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜெயிக்க முடியாது. அது பெரிய படை இருக்கவங்கள்ட்ட, அந்த நாட்டு எதிர் நாட்டுக்கிட்ட, நம்ம கிட்ட படை கம்மியா தான் இருக்கு. அப்போ ஓப்பனா சேலஞ்சு கொடுக்க மாட்டாரு, திடீர்னு போய் தாக்குவாரு. உள்ள போய் மறைஞ்சு போய் உள்ள இருந்து தாக்குதல் தொடுத்து ஜெயிச்சிரும். அங்க உள்ளுக்குள்ள கலகம் ஏற்படுத்தி ஜெயிக்கிற மாதிரி கொரில்லா தாக்குதல் அதுக்கு பேர். அதே போல நீங்க கூட மாயா கிட்ட டைரக்டா ஓப்பனா சேலஞ்ச் பண்ணக்கூடாது. காம விகாரமே வா, உன்னை நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் ஃபோர்ஸா வந்துடும். நான் காம விகாரத்தை வென்று தீருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பார்க்கமா, ஓஹோ, அப்ப வேற மாதிரி நம்மள டீல் பண்ணும். அதனால இந்த மனசை நம்ம இந்த மாதிரி கொரில்லா தாக்குதல் பண்ணி தான் ஜெயிக்கணுமே தவிர ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்கவே கூடாது. அதனால என்ன பண்ணும், 5 நிமிஷம் தள்ளி போடணும். இதுக்கு விதி என்ன, அது ஜெயிக்கிறதுக்கு விதி, இந்த கொரில்லா தாக்குதல் என்னது, 5 நிமிஷம் அது தள்ளி போட்டுருங்க. அப்ப அதுக்கு சக்தி இல்லாம போயிடும். அது பலவீனமாயிரும், டம்மி பீஸ் ஆயிரும், சோடா வாட்டர் ஆயிரும். இதெல்லாம் எப்ப நடக்கும், நான் அதன் மீது வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம், ஆசை, ஆர்வம் எனக்குள்ள இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். எனக்கே ஆர்வம் இல்லை அப்படின்னா என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அங்க வெற்றி கிடைக்காது. முதல்ல நான் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம், ஆசை எனக்கு இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் விதி என்ன பார்த்தோம், 5 நிமிஷம் தள்ளி போடுறது. நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகே உனக்கு வேணும் அப்படிதானே, வெயிட் நான் நீ கவலைப்படாது, 5 நிமிஷத்துல நான் கொடுத்துட்றேன், இந்த வர 5 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். காம விகாரமே எண்ணமே, நீ ரொம்ப நல்ல எண்ணம், அருமையான எண்ணம், அதனால வெயிட் பண்ணு, இந்த வந்துடுறேன், உன்னை விட மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த வேலையை முடிச்சுட்டு வந்தேன். அதனால இந்த மாதிரி 5 நிமிஷம் நம்ம கடத்துறோம் அப்படின்னா அப்ப
அப்போ அந்த நேரத்துல அதனுடைய தீவிரத்தன்மை குறைஞ்சிரும். அப்ப நம்ம அதை வெற்றி அடைஞ்சிடலாம். இந்த மாதிரி சாதுரியமா தான் அதை ஜெயிக்கணுமே தவிர ஓப்பன் சேலஞ்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிட்ட சக்தி கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ரெண்டாவது விஷுவல் ரிப்ரெஷன் மெத்தட். அதாவது நமக்குள்ள என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் விகாரத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதை பத்தி நல்ல எண்ணங்களை நமக்குள்ள விதிச்சு வச்சிருக்கிறோம். ஏதோ 2 பேர் ஜோடியா கணவன் மனைவியில லவ்வர்ஸ் கைப்பிடிச்சிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆகாரம் என்ன ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரிலாம் இருக்கணும். இருந்தா இந்த மாதிரி நமக்கும் ஒரு ஜோடி இருக்கணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்னுடைய பிறவி பயனை அடைஞ்சிருவேன். இவங்களை பாருங்க எவ்வளவு சுகமா இருக்காங்க, இவங்க வாழ்க்கையில எவ்வளவு ஹாப்பினஸ், எவ்வளவு சந்தோஷம், ஜாலியா இருக்காங்க. பார்க்கு பீச்சுன்னு ஜோடி ஜோடியா ஜாலியா 2 வீலர்ல சுத்துறாங்க. நம்மளுடைய லைஃப் இந்த மாதிரி எப்போ இந்த மாதிரி பீச்சு பார்க்குன்னு எப்ப சுத்துறது? நமக்கும் இதே மாதிரி நம்மளும் பண்ணணும்ல. திருப்பதில பாத்தீங்கன்னா ஹனிமூன் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு இடம், அந்த பாபாவுடைய நக்கிலேக்கு அந்த பேக் சைட்ல. அப்போ நாங்க அங்க போயிருந்தோம் வாக்கிங்க்கு. அப்போ அங்க பாத்தீங்கன்னா நிறைய கப்பல்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல. அப்போ நிறைய குமார்ஸ் வந்தாங்க, 2 வீலர்ல அப்படியே சுத்தி வந்தாங்க. சுத்தி வந்துட்டு சொன்னாங்களா, ஏ குதா எங்களுக்கு இதே மாதிரி ஜோடி கொடுக்குதா, எங்களுக்கு இல்லையே, நான் எது வரைக்கும் தான் தனியா இருக்கிறது, யாரோ ஒருத்தர் எனக்கு வேணும், ஹெல்ப்புக்கு துணைக்கு ஆள் வேணும், பேச்சு துணைக்கு, மணிக்கூர் கணக்குல போன்ல பேசுறதுக்கு, கடலை போடுறதுக்கு ஆள் வேணும். இது என்ன டெக்னிக் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போற டெக்னிக் 2வது டெக்னிக் பாத்தீங்கன்னா, யாரு மேல நமக்கு ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குதோ, எந்த விஷயத்துல அட்ராக்ஷன் இருக்குதோ அதன் மேல ஒரு வெறுப்புணர்வை விதைக்கிறது. எனக்கு இப்போ சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு நான் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னா நம்ம பார்க்கணும், இமேஜின் பண்ணணும், நான் சிகரெட் குடிச்சதுனால எனக்கு கேன்சர் வந்துருச்சு, என்னுடைய உடம்பெல்லாம் கருப்பாயிடுச்சு, அந்த மாதிரி இமேஜின் பண்ணணும். பீடி சிகரெட் குடிச்சதுனால கேன்சர் வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன். அந்த பழக்கத்தின் மேல ஒரு வெறுப்புணர்வை கொண்டு வரணும் நம்மளே. எந்த ஒரு பழக்கம் அதற்கான ரிசல்ட் என்ன அதை நம்ம வரையணும், வரைஞ்சு வைக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி அபுவை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. மவுண்ட் அபுல கூட நிறைய பேர் விட்டுட்டாங்க. அவங்களுடைய புகை பழக்கமாகட்டும் போதை பழக்கமாகட்டும், அவங்க விடுறதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா, பைசா இல்ல, பைசா வேஸ்டா போயிட்டு இருக்கு, பைசா கிடைக்கல அவங்களுக்கு, அந்த மாதிரி விட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல உள்ளவங்க ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால நிறைய பேர் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் ஆச்சு அவங்களுக்கு மாறுறதுக்காக. அதனால நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு பழக்கத்துல இருந்து நம்ம விடுபடணுமோ, தவறான பழக்கத்தை, அந்த பழக்கத்தின் மீது ஒரு வெறுப்பை விதைக்கணும், அதை இமேஜினேஷன் பண்ணணும். அதனால அந்த பழக்கத்தின் பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் ரூபத்துல நம்ம உருவகப்படுத்தணும், ரொம்ப மோசமா உருவகப்படுத்தணும். அப்பதான் அதுக்கு மேல வெறுப்பு வரும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு என்ன விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறோமோ அதை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அதுல ரொம்ப சுகம், அதுல நிறைய டோப்போமைன் கிடைக்குது, ஆஹாஹாஹா அருமை சூப்பர் அப்படின்னு நம்ம அதற்கு பாசிட்டிவ் திங்கிங்ல அதற்கு அடிமையாவே இருக்கிறோம், பெர்மனன்ட் வாடிக்கையாளர் ஆயிட்டோம். அது 3வது டெக்னிக் பாத்தீங்கன்னா ஆங்கரிங் அவேர்னஸ் டெக்னிக். அதாவது ஒரு நங்கூரம் ஏற்படுத்துறது, நங்கூரத்தின் விழிப்புணர்வு. இப்ப ஒரு கல் இருக்குன்னா கல்லை நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிறீங்க. எப்பெல்லாம் அந்த உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், அந்த எது அடிக்ட் ஆயிருக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் வருதோ, விகார எண்ணம் ஆகட்டும், அப்போ அதை டச் பண்ணணும். அப்ப அந்த நமக்கு நினைவு வரணும், அந்த கல்லை டச் பண்ணணும். அது அப்ப ஞாபகம் வரணும் நமக்கு, நான் இதை எதுக்காக வச்சிருக்கிறேன், இந்த எண்ணம் நான் கொண்டு வர மாட்டேன், இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அது நினைவு கொடுக்கணும். அந்த கல்லை தொடும் போதெல்லாம் நமக்கு நினைவு வரும். இல்லைன்னா ஒரு ரிங்டோன் வச்சுக்கலாம் நம்ம மொபைல்ல கூட. அப்போ இப்பெல்லாம் இந்த எண்ணம் வருதோ அப்போ அந்த ரிங்டோன் நம்ம பாட வைக்கணும் நம்மளே. இது நான் எதுக்காக வச்சிருக்கிறேன், இதை ஜெயிக்கணும், இது எனக்கு தேவையில்லை,
அப்படி அந்த நினைவுகளை அப்ப அந்த பாடல்கள் நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டை செட் பண்ணி வச்சு. இதுதான் ஆங்கரிங் அவேர்னஸ் மெத்தட், நங்கூரம் விழிப்புணர்வு மெத்தட். 4வது பாத்தீங்கன்னா டோபோமின் பேஸ்லைன் ரிசர்ட். இதுதான் பாத்தீங்கன்னா குமாரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா குமாரர்களுக்கு எது அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு, ஓசியில கிடைக்கக்கூடிய சுகத்துல ரொம்ப அடிமையா இருக்காங்க. ஈஸியா கிடைக்கிற சுகத்துக்கு, கஷ்டப்படாம ஈஸியா கிடைக்கக்கூடிய டோபோமினுக்கு நம்ம டக்குன்னு அடிமையாயிடுறோம். ரீல்ஸ் பாக்குறது, ஷார்ட்ஸ் பாக்குறது, வீடியோ பாக்குறது, சினிமா பாக்குறது, சீரியல் பாக்குறது, அது கஷ்டப்படாம நோகாம நமக்கு கிடைக்குது. அதுல டோபோமின், அதுக்குதான் எல்லாரும் அடிமையாயிடுறாங்க. அதனால மனசுக்கு நம்ம அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். எந்த ஒரு விஷயம் செஞ்ச பிறகுதான் இது வரணும், இது பண்ணணும். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகுதான் அந்த சுகம் டோபோமின் வர்ற மாதிரி வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வைக்கணும். லாங் வாக் போங்க, ரொம்ப தூரம் நடங்க. இது பாத்தீங்கன்னா உடனே எடுத்தோன்னே கிடைக்காது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்த பிறகுதான் அதனுடைய சுகம் கிடைக்கும். அந்த நிறைவடையும் பொழுது அந்த டோபோமின் கிரியேட் ஆகும். அப்ப கஷ்டப்பட்டு உழைச்சுதானே கிடைக்குது. இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணோம்னு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோமோ, அந்த இடத்த ரீச் ஆனாதான் நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமே தவிர ரீச் ஆகாத வரைக்கும் சந்தோஷம் கிடைக்காது. அந்த மாதிரி அப்ப நம்ம உடல் உழைப்ப கொடுத்துட்டோமா, அப்புறம் சந்தோஷமும் கிடைச்சிருச்சு. எதனால சந்தோஷம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த பூர்த்தி செய்துட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் டோபோமின். டோபோமின் அப்படிங்கிற சுரப்பி கிளான்ஸ், அத மூளை சுரக்குது. நம்ம ரொம்ப திருப்தி ஆயிட்டோம் அப்படின்னா அது சுரக்கும். அப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க ஜிம் எக்ஸசைஸ் பண்ணீங்க, அது முடியும் போதுதான் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி கிடைக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கலைய நீங்க புதுசா கத்துக்கோங்க. எந்த கலையில இல்ல எந்த ஸ்பெஷாலிட்டி, எந்த ஒரு திறமையில ரொம்ப டைம் எடுக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலையை நம்ம கொண்டு வரணும். இப்ப லெப்ட் ஹேண்ட்ல நான் ரைட் ஹேண்ட்ல எழுதிட்டு இருக்கேன், லெப்ட் ஹேண்ட்ல எழுதணும் அப்படின்னா ரொம்ப பொறுமை வேணும்ல. அந்த மாதிரி பொறுமை அதிகமாக பொறுமையா இருந்து அதை வெளிப்படுத்த, அதுல வெற்றி அடையக்கூடிய அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும், அதை லட்சியமா வச்சுக்கணும். ஏன்னா எழுதுறது அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்டோடது, ஆள் மனசோடது, நம்மளோடது கிடையாது. அது நேச்சுரலையும் கடந்தது, நேச்சுரல் கிடையாது. அதனால ஆள் மனசுக்குள்ள விழிப்புணர்வு ஆயிருது, ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருது. புது விஷயத்தை செய்யும் போது, முடியாததை செய்யும் போது. இல்லைன்னா ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கோங்க, நமக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ், பாஷை. 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா செஷன் விட்னஸ். இதுல என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாவம் பண்றதுக்கான எண்ணங்கள் வருது அப்படின்னா அந்த பாவம் பண்ணுங்க, ஆனா சாட்சியா இருந்து பாருங்க, அவேர்னஸ்ல இருந்து பண்ணுங்க. பாவகாரியம் செய்றீங்க, ஆனா விழிப்புணர்வுல இருந்து பாவகாரியம் செய்றீங்க. ஏதோ ஒரு தவறு நடக்க போகுது என் மூலமா, அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அது செயலை செய்யுங்க, ஆனா நீங்க விழிப்புணர்வுல இருங்க. அதுல இருந்து விடுபடக்கூடிய விழிப்புணர்வு. இப்ப எனக்கு நிறைய சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிடுறோம், ஆனா சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், அந்த விழிப்புணர்வுல இருந்து சாப்பிடணும். ஏன்னா விழிப்புணர்வுல இருந்து நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா விழிப்புணர்வுல இருக்கிறேன். அப்ப நமக்கு என்ன ஃபீல் ஆகும், ஒரு கில்ட்னஸ் ஃபீல் ஆகும்ல, ஒரு மன கஷ்டம் ஏற்படும்ல. அந்த பாவகர்ணம் செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த மன கஷ்டம் தான் நம்மளுடைய ஆள் மனசிற்கான சாப்பாடு, அதன் மீது வெற்றி அடைவதற்கான ஒரு சக்தி. எப்ப நமக்கு பிடிக்கல ஆனாலும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த நிலைமையில நம்ம விழிப்புணர்வுல இதனுடைய ஒரு கில்ட் கான்சியஸ்ல இருந்து அதை
வேற வழி இல்லாம அதை செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல அப்போ ஆள் மனசு நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் பாத்தீங்கன்னா அதை வந்து ரிஜெக்ட் லிஸ்ட்ல போட்டுரும். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா அதை மாத்திரும். அப்ப அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி எப்படியாவது சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு உருவாக்கி கொடுத்துரும். அதன் மூலமாக ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் நம்ம வந்து அதன் மீது வெற்றி அடைஞ்சிருவோம். சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எப்ப அதை ரிஜெக்ட் லிஸ்ட்ல சேர்க்குது, ரிஜெக்ட் பண்ணுது, எப்ப நம்ம பாவம் செய்தாலும் நம்ம சம்பூர்ண விழிப்புணர்வுல இருந்து நம்ம செய்யறோம், நான் பாவம் தான் செய்யறேன், இது பாவம் தான் அப்படிங்கிற உணர்வுல இருந்து நம்ம செய்யும் பொழுது அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிடுது, ரிஜெக்ட் லிஸ்ட்ல போட்டுருது. அதை வரவே விடாது. அப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு திருடன் இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சத்சங்கம் நடந்துட்டு இருந்து அங்க திருடுறதுக்காக போயிருந்தாரு. ஆனாலும் சத்சங்கத்துல உட்காந்துட்டாரு. சத்சங்கம் முடிஞ்சோன்னா கடைசியா குருவனுடைய ஸ்பீச் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால குரு கிட்ட போய் சொல்றாரு, அவரு பாதத்துல விழுந்து வணங்கி, குருவே நான் ஒரு திருடன் அப்படிங்கிறாரு. பொண்ணு குரு சொன்னாரா, அப்படியா, நல்ல விஷயம், திருடு நல்லா திருடு அப்படின்றாரு. திருடனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் மகாத்மாக்களை மீட் பண்ணணும் அவங்க என்ன பிடிச்சு அட்வைஸ் பண்ணாங்க, இது பாவ கர்மம், திருடுதல் கூடாது, இன்னையில இருந்து நீ ஸ்டாப் பண்ணிட்டு திருடவே கூடாது, இனிமே இது நீ பண்றது பெரிய பாவம் அப்படின்ட்டாங்க. இவரு ஆனா அப்படி சொல்லலையே. இவரு இப்ப அவன் வேலையை பார்ப்பான், உனக்கு உன்னுடைய வேலை அது, அவ்வளவுதான், செஞ்சுட்டே இரு, உன் பொழப்பு நீ பாத்துக்க, வேற ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்கிறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த குருஜி சொல்றாரு, நீ எப்பெல்லாம் திருடுவியோ அப்பெல்லாம் நீ என்ன நினைச்சுக்கோ, என்ன ஓகே அது மட்டும் பண்ணு. அந்த திருடனும் ஓகேன்ட்டாரு. அப்ப அன்னைக்கு ராத்திரி திருட போறாரு. அவர் திருட போகும்போது பாத்தீங்கன்னா அந்த குருஜியினுடைய அந்த கண்கள் தெரிஞ்சது அவருக்கு. ஆனாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு திருடிட்டு வந்துட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் போனாரு. திருடுறதுக்கு ஆசையே வரமாட்டேங்குது. ஏன்னா அவர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் என்ன பார்த்துட்டு இருக்காருல, ஒருத்தர் என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி திருடுறது நம்ம? மூணாவது நாள் பாத்தீங்கன்னா அவர் திருடுறதே விட்டாரு. ஒருவேளை அந்த குரு சொல்லி இப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, இது வந்து மிகப்பெரிய பாவம் விட்டுரு அப்படின்னா அவர் விட மாட்டாரு. ஏன்னா நம்ம உள் மனசுக்கு ஆர்டர் கொடுக்குறோம், இதை செய்யக்கூடாது அப்படின்னா அந்த உள் மனசு என்ன பண்ணும், அதை தான் பண்ணும், இன்னும் ஃபோர்ஸா பண்ணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம பண்ண பாத்தீங்கன்னா அது ரிஜெக்ட் லிஸ்ட்ல போயிடும். அதனால இன்றைக்கு வந்து நம்ம இந்த 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், அந்த விஷயத்த வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணணும், 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் தள்ளி போடணும், வேற ஏதாவது வேலையில செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை மாத்திட்டு வேற வேலைக்கு போயிருங்க, வேற இடத்துக்கு போயிருங்க. அந்த இடத்துல தானே என்ன வந்துச்சு, வேற இடத்துக்கு போயிருங்க. அப்ப அந்த எண்ணத்துக்கு சொல்லுங்க, பொறுப்பு, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன், உன்னை நல்லா கவனிப்பேன், நீ போயிடாத அப்படின்னு அதை வந்து தள்ளி போடுங்க. நேரடியா அதுக்கு வந்து யுத்தத்துக்கு கூப்பிடக்கூடாது. உன்னை நான் ஜெயிச்சிருவேன், நீ போயிரு, நீ யாரு அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அது போகாது, விடவே செய்யாது நம்மள. இந்த மாதிரி டெக்னிக்கலா சாணக்கிய தந்திரத்தை யூஸ் பண்ணி தான் அதை ஜெயிக்கணும். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம், எதை நம்ம அழகு அப்படின்னு நினைச்சு உருவாக்கப்படுத்தி வச்சிருக்கோமோ, இது வந்து அழகு, சுகம், இது நல்லது, சந்தோஷம் கொடுக்கறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள், நம்ம அந்த பழக்கங்கள், எதுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோமோ அதை வந்து ரொம்ப வெறுப்புணர்வை கொண்டு வரணும் நமக்கு. அதுக்கு மேல அதை ரொம்ப கொடுமையானதா பார்க்கணும். இது குப்பை கூலம், இது அழுக்கு, இதுல எங்க அழகு, இதுல எங்க சுகம், இந்த மாதிரி அந்த விஷயத்தின் மேல ஒரு வெறுப்புணர்வை நம்மளே கொண்டு வரணும். அடுத்து 3வது என்ன பார்த்தோம்னா ஆங்கரிங் அவேர்னஸ், அது நங்கூரம் போடுறது. அதாவது ஏதாவது ஒரு கல்லு இல்லை ஏதாவது ஒரு ரிங்டோன், அதை வந்து நினைவுபடுத்துற மாதிரி நம்ம அதை ஜெயிக்கணும், அதன் மீது வெற்றி அடையணும் அப்படிங்கிற நினைவை அடிக்கடி கொடுக்கறது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஒரு பாக்கெட்ல ஒரு கல்லு வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லை ரிங்டோன் வச்சுக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு அடையாளம் ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். இதுதான் நங்கூரம் பாய்க்கிறது, அடையாளப்படுத்துறது. நான் அடுத்தது என்ன பார்த்தோம், இந்த டோப்போமின் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச பொருள்தான் கிடைக்கணும், அந்த மாதிரி நம்ம காரியம் செய்யணும்.
ஈஸியா இன்ஸ்டன்டா கிடைக்கிறது கூடிய டோப்போமைன் நமக்கு உடம்புக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. ரீல்ஸ் பாக்குறது, சினிமா பாக்குறது, படம் பாக்குறது, சீரியல் பாக்குறது, அதுல இருந்து விடுபட்டு உழைக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும், ரன்னிங் போகணும், வாக்கிங் போகணும், முரளி படிக்கணும், முரளியும் படிக்கணும். படிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலை பார்ப்பேன் அப்படின்னா அதை படிச்சு முடிக்கும் போது ஒரு டோப்போமின் நமக்கு கிடைக்கும், அந்த ஆனந்தம். அதுக்கு பேர் தான் டோப்போமின். இந்த மாதிரி உழைச்சி கிடைக்கிற மாதிரி ஈஸியா ஓசியில கிடைக்கக்கூடிய டோப்போமின் எனக்கு தேவையில்லை. கஷ்டப்பட்டு உழைச்சி நானே உழைச்சி அந்த திருப்தி நிலையை அடையும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வந்து அந்த டோப்போமின் எனக்கு போதும் அப்படின்ட்டு அந்த ஓசியில கிடைக்கிறத விட்டுறணும். அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தோம், நம்ம வந்து அந்த ஃபுல் டேல அந்த மாதிரி ஏதாவது பிஸியா இருக்கிறோம், இல்ல வேலையில ரொம்ப அதிகமான ஹார்ட் ஒர்க் இருக்குன்னா ஒரு கட்டத்துல நம்ம அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிடுறோம். அந்த நேரத்துல நமக்கு பாத்தீங்கன்னா பாவம் தான் செய்ய தோணும், நல்லது செய்யறதுக்கு நமக்கு சக்தி இருக்காது. பாவத்தின் பக்கம் தான் நம்ம இழுக்கப்படுவோம், தீய செயல் பக்கம் தான் இழுக்கப்படுவோம். அந்த நேரத்துல அதுக்கு மோட்டிவேஷன் வேற கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும் கெட்டது பண்றதுக்கான, தப்பான விஷயங்களை செய்யறதுக்கு. அப்ப அந்த நேரத்துல உங்ககிட்ட சுத்தமா சக்தி இல்லை, அதுக்கு அடிமையாயிட்டீங்க, அதை தான் செய்ய போறீங்க, பாவ காரியத்தை செய்ய போறீங்க. அப்போ நீங்க செய்யுங்க, வேற வழி இல்ல. ஆனா விழிப்புணர்வுல செய்யுங்க, விழிப்புணர்வுல இருக்கணும். நான் செஞ்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய பாவ காரியம் அப்படிங்கிற அந்த கில்ட் கான்சியஸ்ல, அந்த மன கஷ்டத்தோட நம்ம அது செய்யும் போது அந்த பாவ காரியம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அதை ரிஜெக்ட் லிஸ்ட்ல மாட்டிடும். அப்புறம் அது வந்து நமக்கு வரவே விடாது, நம்ம கிட்ட வந்து அது தாண்டி செல்றதுக்கான மார்க்கத்தை நமக்கு கொடுத்துரும். அதை அவாய்ட் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் ஏற்பாடையும் நம்மளுடைய உள் மனசு நமக்கு வகுத்து கொடுக்கும். அச்சா, இதுதான் இன்னைக்கு உள்ள 5 பாயிண்ட்ஸ். ஓம் சாந்தி. வீரர்களே, இனி பணியாதி தயங்காதி, புரட்சி சங்கு முழங்கியது, விடுதலை கதவு திறந்தது. அச்சமற்றவர் நீங்கள், அஞ்சாதவர் நீங்கள், அச்சமற்றவர் நீங்கள், அஞ்சாதவர் நீங்கள், அச்சமற்றவர் நீங்கள், அஞ்சாதவர் நீங்கள், அச்சமற்றவர் நீங்கள், அஞ்சாதவர் நீங்கள். இது புரட்சியின் திருவிழா, இது போராட்டத்தின் பெருவிழா, இது கலகத்தின் கீதம், இது எழுச்சியின் சங்கீதம். வெளியே எவரும் இல்லை எதிரி, நெடுங்கால எதிரியில் உள்ளே இருக்கிறார். இச்சையுள்ள உணர்வு, மாசடைந்த விவேகம், மெலிந்து போன மனவலிமை, சுமையான நினைவுகள், வந்தது விழிப்புணர்வு நேரம், மயக்கணி திரையில் இருந்து மறுமலர்ச்சி நேரம், ஆட்கள் உரையிலிருந்து வெளிவந்தன, படை வீரர்கள் அணிவகுத்து நின்றன. இரத்ததாகத்துடன் நிற்கிறாள் ரணசண்டி, விடுதலை